Example for covalent bonds, diamond, silicon. So last year நம்ம different types of bonds படுத்திருப்போம். Ionic bonds, covalent bonds. இல்லை covalent bonds அப்படின்னு சொன்னா sharing of electrons. ஒரு எலக்ட்ரான் ஷேர் ஆகி ஃபார்ம் ஆகிறது தான் கோவலன் பாண்ட்ஸ். டயமண்ட் அப்படிங்கிறது வந்து கார்பன் கார்பன் ஆட்டம்ஸ். அது மாதிரி சிலிக்கன் ஆட்டம்ஸ்லாம் சேர்ந்து சிலிக்கன். டயமண்டில் கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது. ஸோ இப்படி கோவலன் பாண்ட்ஸ்னால கனெக்ட் ஆயிருந்துச்சுன்னா that solids are called covalent solids. In covalent solids the constituents என்னவா இருக்கும்னா atoms. அயானிக் சாலிட்ஸில் என்ன பார்த்தோம்? அயானிக் சாலிட்ஸில் அந்த கான்ஸ்டியூவன்ட்ஸ் வந்து அயான்ஸ், கேட்டயான்ஸ் அண்ட் ஆனயான்ஸ். ஆனால் கோவலண்ட் சாலிட்ஸில் அந்த கான்ஸ்டியூவன்ட்ஸ் என்னது? ஆட்டம்ஸ். ஆட்டம்ஸ் ஆர் பவுண்ட் டுகெதர் இன் அ 3-dimensional network entirely by கோவலண்ட் பாண்ட்ஸ். கோவலண்ட் பாண்ட்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகும்? ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். எக்ஸாம்பிள்ஸ் எதுலாம்? diamond, silicon, carbide, etc. And such covalent network crystals are very hard. யூஸ்வலாக அயானிக் சாலிட்ஸை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அந்த அயானிக் சாலிட்ஸ் தான் ரொம்ப ஹார்டாக இருக்கும். கோவலண்ட் கிறிஸ்டல்ஸும் ஹார்டு தான், ஆர் வெரி ஹார்ட் அண்ட் ஹாவ் ஹை மெல்டிங் பாயிண்ட். தே ஆர் யூஸ்வலி புவர் தெர்மல் அண்ட் எலக்ட்ரிக்கல் கண்டக்டர்ஸ். ஏன் அப்படின்னு சொன்னால் அயானிக் சாலிட்ஸ் வந்து எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணும். ஏன்னா அங்கே அயான்ஸ் இருக்குது, கேட்டயான்ஸ் அண்ட் ஆனயான்ஸ். இங்கே ஆட்டம்ஸ் தான் இருக்குது. கோவலண்ட் கிறிஸ்டல்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ் பை கோவலண்ட் பாண்ட்ஸ். அதனால் ஆட்டம்ஸ் இருக்கிறதுனால கோவலண்ட் சாலிட்ஸ் ஆர் புவர் தெர்மல் அண்ட் எலக்ட்ரிக்கல் கண்டக்டர்ஸ். தெர்மல் அதாவது வெப்பத்தை கடத்தாது. தெர்மல் கண்டக்டர்ஸ் மீன்ஸ் வெப்பத்தை கடத்தாது. எலக்ட்ரிக்கல் கண்டக்டர்ஸ் மீன்ஸ் மின்சாரத்தை கடத்தாது. ஸோ தே ஆர் யூஸ்வலி புவர் தெர்மல் அண்ட் எலக்ட்ரிக்கல் கண்டக்டர்ஸ். தேர்ட் டைப் பார்த்தீங்கன்னா மாலிகுலார் கிறிஸ்டல்ஸ். ஸோ அப்போ இங்கே கான்ஸ்டியூவன்ட்ஸ் என்னவா இருக்கும்? மாலிகுல்ஸ். இப்போ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அயானிக் சாலிட்ஸ்னால் அந்த கான்ஸ்டியூவன்ட்ஸ் யார்? அயான்ஸ். அயான்ஸ் எல்லாம் கனெக்ட் ஆகிருக்கும் அந்த சாலிட்ஸில். கோவலன்ட்னா ஆட்டம்ஸ். மாலிகுலார் கிறிஸ்டல்ஸ். இன் மாலிகுலார் சாலிட்ஸ் த கான்ஸ்டியூவன்ட்ஸ் ஆர் நியூட்ரல் மாலிகுல்ஸ். The constituents are neutral molecules. They are held together by weak van der Waals forces. இந்த மாலிகுல்ஸ் எப்படி கனெக்ட் ஆகிருக்கு? என்ன ஃபோர்ஸ்னால? வீக் van der Waals ஃபோர்ஸ். நான் லாஸ்ட் சொல்லிப்பேன் 11th ஸ்டாண்டர்டில் ஃபோர்ஸ்லேயே நிறைய ஃபோர்ஸ் இருக்குது. அதில் van der Waals ஃபோர்ஸ் தான் ரொம்ப வீக்கான ஃபோர்ஸ். ரொம்ப அதனுடைய ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப கம்மி. ஸோ இங்கே in molecular solids the constituents are neutral molecules. They are held together by weak van der Waals forces. Generally molecular solids are soft and they do not conduct electricity. ஸோ இங்கேயும் மாலிகுல்ஸாக இருக்கிறதுனால அங்கே அயான்ஸ் எதுவுமே இல்லாதனால இது என்ன செய்யாது? எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணாது. தே டு நாட் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி. அது மாதிரி சாஃப்ட் நேச்சர். அந்த ஃபோர்ஸே ரொம்ப வீக் ஃபோர்ஸாக இருக்கிறதுனால சாலிட், அந்த மாலிகுலர் சாலிட் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்காது, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். These molecular solids are further classified into 3 types. இது ஒரு 3 மார்க் கொஸ்டின் இல்லைனா 5 மார்க் கொஸ்டினாக வரும். மாலிகுலர் சாலிட்ஸ் வந்து ஃபர்தர் கிளாஸிஃபைட் இன்டு 3 டைப்ஸ். அது எல்லாம் என்னன்னு சொன்னால் நான் போலார் மாலிகுலர் சாலிட்ஸ், போலார் மாலிகுலர் சாலிட்ஸ், ஹைட்ரஜன் பாண்டட் மாலிகுலர் சாலிட்ஸ். என்ன டைப்லாம்? ஹைட்ரஜன் பாண்டட் மாலிகுலர் சாலிட்ஸ், போலார் மாலிகுலர் சாலிட்ஸ், non-polar molecular solids. இப்போ ஒன் பை ஒன் பார்க்கலாம். First type non-polar molecular solids. In non-polar molecular solids, constituent molecules are held together by weak dispersion forces or London forces. Generally molecular solidsல என்ன force இருக்குன்னு படிச்சோம்? Weak van der Waals force. Non-polar molecular solidsல என்ன force இருக்குது? Weak dispersion force or London force. They have low melting points and are usually in liquids or gaseous state at room temperature. இது என்ன ஃபார்மில் இருக்குமா? லிக்விட் ஃபார்மில் இருக்கலாம் அல்லது கேசியஸ் ஃபார்மில் இருக்கலாம். எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா நாப்தலின் அண்ட் ஆந்த்ரசின். நாப்தலின் பால்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த பாச்சா உருண்டை சொல்லுவோம்ல, இந்த பாச்சா உருண்டை எதுக்கு எக்ஸாம்பிள்? நான் போலார் மாலிகுலர் சாலிட்ஸ். அது வந்து கேசியஸ் தான். இப்போ நம்ம வீட்டில் வந்து நம்ம பீரோலாம் போட்டோம்னு சொன்னால் சாலிடு மாதிரி தெரியும், பட் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன செய்யும்? அது கேஸாக போயிடும், அது ஆவியாக போயிடும், கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி. ஸோ ரூம் டெம்பரேச்சரில் எதாக மாறும்? கேசியஸ் ஸ்டேட்டாக மாறும். ஸோ நான் போலார் மாலிகுலர் சாலிட்ஸோட ஃபர்ஸ்ட் டைப் நான் போலார் மாலிகுலர் சாலிட்ஸ். இங்கே நான் போலார் மாலிகுல்ஸ் இந்த கான்ஸ்டியூவன்ட்ஸ் என்ன தான்? மாலிகுல்ஸ் தான். இங்கே என்ன ஃபோர்ஸ்?
weak dispersion forces or London force. இதுக்கு என்ன மெல்டிங் பாயிண்ட்ஸ்லாம் ரொம்ப கம்மி அண்ட் ஆர் யூஸ்வலி இன் லிக்விட்ஸ் என்ன ஸ்டேட்டில் இருக்கும் லிக்விடாக இருக்கும் அல்லது கேஸியஸ் ஸ்டேட்டாக இருக்கும். எக்ஸாம்பிள்ஸ் இதெல்லாம் நாப்தலின் ஆந்த்ரசின். அண்ட் போலார் மாலிகுலர் சாலிட்ஸ் இங்கேயும் கான்ஸ்டுவன்ட்ஸ் மாலிகுல்ஸ் தான். மாலிகுலர் சாலிட்ஸ்னாலே கான்ஸ்டுவன்ட்ஸ் என்ன தான் மாலிகுல்ஸ் தான். ஃபார்ம் பை போலார் கோவலன் பாண்ட்ஸ். இங்கே என்ன பாண்ட் இருக்குது, அங்கே என்ன ஃபோர்ஸ் பார்த்தோம் லண்டன் ஃபோர்ஸ். அது மாதிரி இங்கே என்ன பாண்ட் இருக்க போது போலார் கோவலன் பாண்ட்ஸ். தே ஆர் ஹெல்ட் டுகெதர் பை ரிலேட்டிவ்லி ஸ்ட்ராங் டைபோல் இன்டராக்ஷன். போலார் அப்படின்னாலே என்ன மீனிங், அங்கே போலார் அப்படின்னாலே ரெண்டு பாயிண்ட் இருக்கும், ப்ளஸ் அண்ட் மைனஸ் பாயிண்ட். நான் போலார்னா ப்ளஸ் மைனஸ் இருக்காது, அதான் நான் போலார். இப்போ HCl எடுத்துட்டிங்கன்னா H ப்ளஸ் Cl மைனஸ், வாட்டர் எடுத்துட்டிங்கன்னா H ப்ளஸ் OH மைனஸ், அந்த மாதிரி அந்த ப்ளஸ் மைனஸ் பார்ட் இருந்துட்டாலே அது போலார். அதே மாதிரி தான் இங்கே போலார் மாலிகுல்ஸ் ஃபார்ம்ட் பை போலார் கோவலன்ட் bonds. They are held together by relatively strong dipole interactions. They have higher melting points than the non-polar molecular solids. Non-polar molecule saltsoட அதிகமான மெல்டிங் பாயிண்ட் இருக்கும். எக்ஸாம்பிள் solid carbon dioxide, solid NH3 etc. Solid carbon dioxide and solid NH3. So இது polar molecular solids. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் பாண்டட் மாலிகுலர் சாலிட்ஸ். இங்கே அந்த நேம்லேயே இருக்குது. அப்போ இந்த மாலிகுல்ஸ் தான் இங்கே கான்ஸ்டிவன்ட்ஸ். அந்த கான்ஸ்டிவன்ட்ஸ் எதனால் பைண்ட் ஆகிருக்கும், ஹைட்ரஜன் பாண்ட்ஸ். ஸோ இங்கே பாருங்கள், the constituents are held together by hydrogen bonds. The constituents are held together by hydrogen bonds. They are generally soft solids under room temperature. Example solid ice. Solid ice na நம்ம அந்த வாட்டரை ஃப்ரீசரில் வச்சா அதாவது ஐஸாக மாறுது, தட் இஸ் H2O, glucose, urea, etc. These are example for hydrogen bonded molecular solids. ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம், ஒரு 3 மார்க் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், molecular solids. இப்போ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சாலிட்ஸ் படிக்கும்போது, அந்த கிறிஸ்டலைன் சாலிட்ஸ் படிக்கும்போது அயானிக் சாலிட்ஸ், கோவலன்ட் சாலிட்ஸ் படிச்சிட்டோம். மாலிகுலர் சாலிட்ஸ் 3rd டைப் படித்தோம். மாலிகுலர் சாலிட்ஸை 3 டைப்பாக பிடிக்கிறாங்க. அதெல்லாம் போலார், நான் போலார் அண்ட் ஹைட்ரஜன் மாலிகுலர் சாலிட்ஸ். இது ஒரு ஒரே கொஸ்டினாக வரும். ஃபோர்த் டைப் மெட்டாலிக் சாலிட்ஸ். ஃபோர்த் டைப் என்னது, மெட்டாலிக் சாலிட்ஸ். மெட்டாலிக் சாலிட்ஸில் மெட்டாலிக் பாண்டிங் என்ன இருக்கும், என்ன பாண்டிங் இருக்கும், மெட்டாலிக் பாண்டிங். இது 11th ஸ்டாண்டர்டில் படித்தது தான். ஸோ மெட்டாலிக் சாலிட்ஸ், த lattice points are occupied by positive metal ions and a cloud of electrons pervades space. ஆக்சுவலாக அயானிக் சாலிட்ஸ்னால் கேட்டயான், அதுக்கடுத்து ஆனையான், அடுத்து கேட்டயான், ஆனையான். இப்போ NaCl ஸ்ட்ரக்சர் பார்த்துருப்பீங்க. Na இருந்துச்சு, Cl இருந்துச்சு, Na இருந்துச்சு, Cl இருந்துச்சு, இப்படி மாற்றி மாற்றி. அடுத்தது கோவலன்ட் சாலிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட்டம்ஸாக இருக்கும். இந்த ஒரு lattice பாயிண்ட்ஸ் என்ன இருக்கும், ஆட்டம்ஸ். இந்த lattice பாயிண்ட்ஸ் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் நான் உங்களுக்கு டீட்டெயில் நடத்துகிறேன். lattice பாயிண்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் கிளாஸ் நடத்துகிறேன். ஸோ இங்கே வந்து என்னென்னா, இந்த lattice பாயிண்ட்ஸில் ஆட்டம்ஸாக இருந்துச்சுன்னா கோவலன்ட் சாலிட்ஸ், அந்த 2 ஆட்டம்ஸ்களில் கோவலன்ட் பாண்ட் இருக்கும். அந்த lattice பாயிண்ட்ஸில் மாலிகுல்ஸாக இருந்துச்சுன்னா மாலிகுலர் சாலிட்ஸ். இப்போ மெட்டாலிக் சாலிட்ஸில் அந்த lattice பாயிண்ட்ஸில் என்ன இருக்க போகுது, ஆர் ஆக்குபைட் பை பாசிட்டிவ் மெட்டல் அயான்ஸ் இருக்கும். அந்த lattice பாயிண்ட்ஸில் என்ன இருக்கும், பாசிட்டிவ் மெட்டல் அயான்ஸ் அண்ட் அ கிளவுட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அதை சுற்றி என்ன இருக்கும்னு சொன்னால் எலக்ட்ரான்ஸ். அந்த ஸ்பேஸில் ஃபுல்லாக மெட்டல் அயான்ஸ் சுற்றி எலக்ட்ரான்ஸ் இருக்கிற மாதிரி, அதான் என்னது மெட்டாலிக் சாலிட்ஸ். என்ன பாண்ட் இருக்கும், மெட்டாலிக் பாண்டிங். தே ஆர் ஹார்ட் அண்ட் ஹாவ் ஹை மெல்டிங் பாயிண்ட். மெட்டாலிக் சாலிட்ஸ் possess excellent electrical and thermal conductivity. எல்லா கம்பியுமே, அதாவது காப்பர் கம்பி, அலுமினிய கம்பி, இரும்பு கம்பி எல்லாமே இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லிடலாம். மெட்டாலிக் சாலிட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் அண்ட் அயன் ராட், காப்பர் ராட், அலுமினியம் ராட், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இது எல்லாமே எப்படி இருக்கும், என்ன நேச்சர், ஹார்ட் நேச்சர். தே ஆர் ஹார்ட் அண்ட் ஹவ் ஹை மெல்டிங். எதையுமே ஈஸியாக மெல்ட் பண்ண முடியாது. மெட்டாலிக் சாலிட்ஸ் வந்து ஈஸியாக எதை கனெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, நம்ம அதனால தான் எலக்ட்ரிசிட்டி ஒயர் எல்லாமே எது யூஸ் பண்ணுறோம், காப்பர் ஒயர் யூஸ் பண்ணுறோம். ஸோ this is excellent electrical and thermal conductivity. Excellent means நல்ல good conductor of electricity and thermal. They possess bright luster. Luster means நல்ல bright. அந்த காப்பர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், காப்பர் அந்த அயன் எல்லாம் பார்த்தாலே அந்த மினுமினுப்பாக இருக்கிறது, அந்த அப்பியரன்ஸ். எக்ஸாம்பிள்ஸ், metals and metal alloys belong to this type of solids. For example, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காப்பர் ராட், அயன் ராட், ஜிங்க் ராட்,
All are example for metallic solids. அடுத்து crystal lattice and unit cell. Crystal lattice and unit cell. ஸோ இதை வந்து நம்ம பிக்சராக அடுத்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இப்போ கிறிஸ்டல் லேட்டிஸ்னா என்ன, யூனிட் செல்னா என்னன்னு மட்டும் பார்க்கலாம். Crystalline solid is characterized by a definite orientation of atoms, ions or molecules related to one another in a three-dimensional pattern. இது நம்ம ஏற்கனவே படித்த பாயிண்ட் தான். சாலிட் ரெண்டாக பிரிப்பாங்க, கிறிஸ்டலைன் சாலிட்ஸ் அண்ட் அமார்ஃபஸ் சாலிட்ஸ். கிறிஸ்டலைன் சாலிட்ஸ் வந்து பர்ஃபெக்ட் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும், அதாவது டெஃபினெட் ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன பேர், கிறிஸ்டலைன் சாலிட்ஸ். அதுதான் திரும்ப இதே பாயிண்ட்ல கொடுத்துருக்காங்க. கிறிஸ்டலைன் சாலிட் இஸ் characterized by a definite orientation of atoms, ions or molecules related to one another in a three dimension. அதுக்கு ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர் கிடைக்கும், ஷேப் கிடைக்கும், அதனால தான் அப்படி கொடுத்துருக்காங்க. அடுத்து கிறிஸ்டல் லேட்டிஸ்னா என்ன, the regular arrangement of these species throughout the crystal is called a crystal lattice. இந்த அரேஞ்ச்மெண்ட் வந்து ரெகுலராக வந்து ஒரு லேட்டிஸ் மாதிரி ஒரு கட்டமாக வந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன பேர், கிறிஸ்டல் லேட்டிஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிட் செல். A basic repeating structural unit of a crystalline solid is called a unit cell. A basic repeating structural unit of a crystalline solid is called a unit cell. இங்கே நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வால், ஒரு சுவர் கட்டுறோம் அப்படின்னு சொன்னால் ஸ்டார்டிங்கில் ஒரு செங்கல் வைப்பாங்க, ஒரு பிரிக் வைப்பாங்க. அந்த பிரிக்கை பேஸ் பண்ணி எக்ஸ் ஆக்ஸில் ஃபுல்லாக மறுபடியும் இணைச்சுவாங்க, அந்த செங்கல் அடுக்குவாங்க. அடுத்தது மேலே மேலே அடுக்கிக்கிட்டே போவாங்க. அவங்க ஸ்டார்டிங்கில் வைக்கிறாங்க, ஒரே ஒரு கல் பிரிக் வைக்கிறாங்களா, தட் இஸ் அதே மாதிரி தான் ஒரு கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகும்னா ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும். அந்த ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் ஆகி அதில் என்ன செய்யும், கனெக்ட் ஆகிட்டே போகும். ஸோ அப்போ அந்த ஸ்டார்டிங் ஒரு சுவர் கட்டுறதுக்கு எப்படி ஒரு பிரிக்கு வந்து ஸ்டார்டிங் யூனிட்டாக இருக்கோ, அதுக்கு பேர் அப்போ சுவரில் அப்போ அந்த ஸ்டார்டிங் நம்ம வைக்கிற அந்த பிரிக்கு தான் யூனிட் செல். அதே மாதிரி ஒரு கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகணும்னு சொன்னால் ஒரு யூனிட் செல் ஃபஸ்ட்டு ஒரு ஷேப் இருக்கும், அதை பேஸ் பண்ணி தான் அதை சுற்றி தான் அதே ஷேப்பில் மேலே கனெக்ட் ஆகும். அதனால தான் அதுக்கு என்ன அந்த டெஃபினிஷன் பாருங்கள், எ பேசிக் ரிப்பீட்டிங் ஸ்ட்ரக்சரல் யூனிட் ஆஃப் அ கிறிஸ்டலைன் சாலிட் இஸ் கால்ட் அ யூனிட் செல். இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிளை மனசில் வாங்கிட்டு இந்த லைனை வாசித்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். A basic repeating structural unit of a crystalline solid is called a unit cell. அடுத்தது இந்த யூனிட் செல் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். Crystal may be considered to consist of a large number of unit cells, each one in direct contact with its nearest neighbor and all similarly oriented space. சரி, இதை மட்டும் பார்க்கலாம். இதை பாருங்க, நம்பர் ஆஃப் நியரஸ்ட். அடுத்த கொஸ்டின் நான் படிக்க போகிறது கோஆர்டினேஷன் நம்பர். நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின், கோஆர்டினேஷன் நம்பர். அதுக்கு என்னன்னா, the number of nearest neighbors that surrounding a particle in a crystal is called the coordination number of that particle. The number of nearest neighbors that surrounding a particle in a crystal is called a coordination number. For example, இந்த ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் நிறைய அப்படி டாட்டாக போட்டுக்கோங்களா, இதுதான் இந்த ஆட்டம்ஸ், இந்த லேட்டிஸ் பாயிண்ட் சொல்லுவாங்க. இந்த லேட்டிஸ் பாயிண்ட்ல இதில் ஆட்டம்ஸ் இருக்கு. நான் வைக்கிறத பாருங்கள், இந்த லேட்டிஸ் பாயிண்ட்ஸ் இதில் வந்து ஆட்டம்ஸ் இருக்குன்னா இது பக்கத்தில் உள்ள நெய்பர் யாரெல்லாம், இது ஒன்று கீழே போகிறது, அடுத்தது இதை சுற்றி இந்த பக்கம் போகிறது. ஸோ 4 நெய்பர்ஸ் இருக்கலாம், 4 நெய்பர்ஸ். அது மாதிரி இந்த பக்கம் கீழே ஒரு நெய்பர், 4 or 5 நெய்பர்ஸ். அப்போ இதை நம்ம கன்சிடர் பண்ணிட்டோம்னு சொன்னோம், சென்டரில் இதை கன்சிடர் பண்ணிட்டோம்னா அது பக்கத்தில் எத்தனை நெய்பரிங் ஆட்டம்ஸ் இருக்குது, 4 இருக்கலாம், 3 இருக்கலாம், 5 இருக்கலாம். ஸோ அந்த நெய்பரிங் ஆட்டம்ஸோட நம்பர் தான் கோஆர்டினேஷன் நம்பர். இப்போ வாசித்து பாருங்க, the number of nearest neighbors that surrounding a particle in a crystal is called the coordination number. ஒரு பார்ட்டிகிளை சுற்றி நியரஸ்ட்ல எத்தனை நெய்பர்ஸ் வராங்களோ அந்த நம்பர் தான் கோஆர்டினேஷன் நம்பர் ஆஃப் that particle. Coordination number of that particle.